ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், சனி வக்ர பயிற்சி அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்ர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது? உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் ராத்திரியில் டிராஃபிக்கில் இப்படி 2 வீலரில் இப்படி ரேஸ் போகிறது அதெல்லாம் சரி கிடையாது. இதே மாதிரி காரில் நான் தனியாக லாங் போகிறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி வராது. பாதுகாப்பாக போங்க. மதுரைக்கு போய் டின்னர் சாப்பிட்றது சென்னையிலேருந்து, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர. சனி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக போகணும், நிதானமாக போகணும். சர்வ நிதானமாக இருந்தால் துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ஒரே வீடு துளாராசி. துலாம். இந்த துலாத்தில் இருக்கிறவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி தவறாமை, நேர்மை தவறாமை, பங்க்சுவாலிட்டி. இவங்ககிட்ட திருப்பதி போகணும்னு சொல்லிட்டா போதும், காலைல 2 மணிக்கு எழுந்திருப்பான்னு சொன்னால் ராத்திரிலேருந்து தூங்கவே மாட்டாங்க. இவங்க தூங்க மாட்டாங்க, சரி பக்கத்தில் இருக்கணும் தூங்க விடுறது இல்லை. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் டைம் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் தொழிலும் வருமானமும் நல்ல ஜம்முன்னு இருக்கும். அதனால் பழைய கடன்கள் தீர்ந்து புதிய கடன் சேரும். ஆஹா, வீடு வாங்குறீங்க, ஒரு கார் போடுவோம், ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க, உங்களுக்கு தான் சிபில் ஸ்கோர் இருக்கு, நல்லா இருக்கு. எந்த ரூல் எப்போ மாறினா என்ன, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நிறைய ரூல் மாறிடுச்சு சார். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நிறைய என்னால் கடனை கட்ட முடியும் அப்படின்னா பேங்க்காரன் வீட்டு தேடி பணம் கொடுத்துட்டு போகிறான். கண்டிப்பாக. அதனால அளவோட கடன் வாங்கி வளமோடு வாழும். சார், இப்படி இருக்க வாழ்க்கையில் அப்பா அம்மா கூட அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருது, அது எப்படி சரியாகும்? தாய்க்கு உடம்பு பாதிக்கத்தான் செய்யும். அதனால் கை மருந்து செய்யறதுங்கிறத விட்டுருங்க. சின்னதாக இருக்கும்போதே டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன மருந்தோ அதை வாங்கி கொடுங்க. அந்த ஒரு எளிமையான டேப்லெட்டு அது இதில் சரியாக போயிடும். நான் அவர் சொன்னார் டேப்லெட் கொடுத்தேன், இவர் சொன்னார் டேப்லெட் கொடுத்தேன்னா அது ரீலாப் ஆகிடும், அது இன்னும் தான் பெருசாகிடும். அது தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனையை வளர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் அது வேண்டாம். பிஸ்னஸ் படிப்புக்காக வெளிநாடு போகலாமா? கண்டிப்பாக போகலாம், பிரமாதமாக போகலாம். இவங்கெல்லாம் ஒரு எய்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் போய் தான் ஆகனா, அது எந்த கிரகங்கள் எப்படி வக்கரமானாலும் சரி முடிச்சே தீருவாங்க. நினைத்ததை சாதிப்பவர்கள், நினைத்ததை முடிப்பவர்கள் நல்லா இருக்கும். சரி, இப்போ ஏற்பட்ட காலகட்டங்களில் இந்த கல்யாணம், குழந்தை, இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை நல்லபடியாக இவங்களுக்கு அமைஞ்சு இருக்கும். அமைஞ்ச திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறதுல கில்லாடி ஆட்கள். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான வாழ்க்கையும் அற்புதமான காலமும் அமையும், நல்லாயிருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக செய்யலாம். இந்த வக்கரத்தில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வருமானங்கள் கூடும், புதிய கான்டாக்ட்ஸ், புதிய இது எல்லாமே வரும், நல்லா சூப்பராக. சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசணும், மீண்டும் சந்திப்போம், நன்றி. சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய்
கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம், செவ்வாய் வந்து வெப்ப கிரகம். இருவருமே குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும்போது அது என்ன பிரச்சனை? பிரளயம் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பா வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோடு சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் சொல்லி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு எங்களை காப்பாற்றிக்க முடியாதான்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னா, சனீஸ்வரர் பிரீத்தி என்ன அப்படின்னா, ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், எள் மூட்டை கட்டி தீபம் போடுறது, நல்லெண்ணெயில் தீபம் போடுறது, இதெல்லாம் சனி பிரீத்தி. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பிரீத்தி. உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது சனிக்கு வந்து அவருக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முடவன்னு பேர். அந்த முடவன்னு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய பிடிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்களும் தர்மங்களும் செஞ்சாலே சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்கர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் வந்து ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்கரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பா வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோடு சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி.